கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி நெகிரி செம்பிலான் செனாவாங்கில் உள்ள பள்ளி கழிவறையில் மாணவன் ஈமான் ஜஃப்ரான் முகமது அபீசுடின் அப்துல்லா அசைவற்ற நிலையில் மீட்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மனதை உருக்கும் அவரது மரணம் குறித்து தீவிர விசாரணைக்கு கல்வி அமைச்சு அழைப்பு விடுத்துள்ளது. இதனிடையே குடும்பத்தினர் விடுத்த வேண்டுகோளுக்கு பதிலளித்த அமைச்சு வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுக்கு தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியதுடன் இது குறித்து காவல்துறை தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த சிறுவனின் மரணத்திற்கு காரணம் வேறு காயங்கள் எதுவும் கண்டறியப்படாத நிலையில் கழுத்தில் ஏற்பட்ட அழுத்தம்தான் என்று உடற்கூறு ஆய்வு முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன. இதனால் இந்த மரணத்திற்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றுள்ளன. எனவேதான் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அமைச்சு துயரத்தில் இருக்கும் ஈமான் ஜஃப்ரான் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க உறுதியளித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.